எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையல் அறையில் இருக்கும் இதை உங்கள் வாழ்க்கையில் யாருக்குமே தராதீர்கள். வீட்டில் கடன் பண பற்றாக்குறை வர இதுவே காரணமாகும். கவனம் 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 அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் தெரியாமல் ஒரு சில விஷயங்களை செஞ்சிடுறாங்க. தெரியாமல் செஞ்சாலும் இனிமே இந்த வீடியோவை பார்த்தது பிறகாது நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த பொருளை, ஒரு சில பொருட்களை, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. அதில் முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலறையிலே நிறைய பேர் பூஜை அறை வச்சுருப்பீங்க. பூஜை அறையில் ஏற்றுகிற விளக்கு. இந்த விளக்கை யாரும் கேட்டாங்கன்னு எக்காரணம் கொண்டும் இதுவாக இரவலாக கேட்பாங்க. இல்லைனா எனக்கு வேண்டாம் இந்த விளக்கு, எக்ஸ்ட்ரா 4-5 விளக்கு இருக்குது என்கிட்ட, இது ஒரு விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் விளக்கை கொடுக்கவே கூடாது. சரி, இது ஒரு பக்கம். அடுத்தது, சமையல் அறையில் இருக்கும் இந்த பொருள் தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த தலைப்பு போட்டிருக்கேன். அது என்ன? சமையல் அறையில் இருக்கும் பொருள்லாம் நிறைய பொருள் அதில் இருக்குது. இந்த அம்மி உரல் இருக்குது இல்லைங்களா? அம்மியும் உரலும் இப்போ யாரும் பயன்படுத்துகிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அம்மியும் இருக்கும், உரலும் இருக்கும். இப்போ என்னோடய வயசுக்கு நான் சொல்கிறேன், உரலும் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஏன்னா அது இருக்கணும், நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகுன்றதுனால அந்த பொருள் நம்ம வச்சுருப்போம். அப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர், இப்போ இடம் பற்றாக்குறை, நம்ம சின்ன சின்ன வீடுங்களுக்கு வந்துட்டோம், அப்போ அந்த இடத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல, ஒரு வீடு ஒரு ஊர் விட்டு ஊர் மாதிரி போகிறோம், அப்போ அந்த அம்மி உரலை என்னம்மா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசுக்கு கொடுத்துருங்க. மகாலட்சுமி அம்சம் நிறைந்த அந்த பணம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த அம்மி உரலை, இப்போ அதோடைய விலை இப்போல்லாம் சின்ன அம்மி கூட 1500 ரூபா சொல்கிறாங்க. அந்த அளவு இல்லாமல் ஒரு 10 ரூபா 11 ரூபா வாங்கிக்கிட்டு அந்த அம்மியும் உரலும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை 100 ரூபா வாங்கிக்கிட்டு கூட கொடுக்கலாம். அது தவறு கிடையாது. அது ஒரு விஷயம், அம்மி உரல். அதே மாதிரி நம்ம வீட்டில் சும்மா சின்ன சின்ன ஐட்டங்கள் அம்மி உரலுன்னா கூட அதை என்ன பண்ணுவோம், நம்ம வெள்ளிக்கிழமைனா மஞ்சள் குங்குமம் வைப்போம். அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம சாமி கும்பிடுற அந்த அம்மி உரலை சின்ன சின்ன உரலாக இருந்தால் கூட சரிதான், கொடுக்காதீங்க. அதை கொடுத்தாலே நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு கடன் பிரச்சனை வர நேரிடுது, பண பிரச்சனை வர நேரிடுது. அதனால் நம்ம அதை கொடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இன்னும் முக்கியமான விஷயம் நான் இன்னும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் தெரியாமல் செஞ்சிடுற பிள்ளைங்க, தெரியாமல் நான் செஞ்சிட்டேம்மா. இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் பிள்ளைங்க நிறைய பேர் இப்போ கேட்பாங்க, அம்மா இந்த மாதிரி நான் தெரியாமல் என்னுடைய நாத்தனாருக்கு கொடுத்துட்டேன், இல்லை என்னுடைய அக்காவுக்கு கொடுத்துட்டேன், என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களால் முடிஞ்சிச்சுன்னா, முடியுன்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அம்மி உரல் நான் கொடுத்தேன்ல அக்கா, அதுக்கு எனக்கு ஒரு 101 ரூபா பணம் மட்டும் கொடுங்கக்கான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுங்க. அது நீங்கள் விற்றதுக்கு அடையாளமாக ஆகிடும். சரிங்களா? அந்த அம்மி உரல், அப்புறம் மத்து கடைவோம் இல்லைங்களா, அந்த மத்து, அடுப்பு இன்னொரு அடுப்பு நான் மேலே வச்சுருக்கேன், அந்த அடுப்பை நான் யாருக்கும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்தி அடுப்பை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்கள் அதெல்லாம். அந்த மாதிரி தெரியாமல் செஞ்சிடுறீங்க. இனிமே செய்யாதுங்க. இன்னொரு விஷயம், அதை விட முக்கியமான விஷயம், நம்ம இதை கொடுக்கவே கூடாது. நம்ம அசால்ட்டாக அது என்ன, இது ஒரு பொருளாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இப்போ நான் சொல்ல போகிற பொருளை பார்த்தாலும். ஆனால் அது முக்கியமான பொருள், அதை நீங்கள் கொடுக்கவே கூடாது. அது என்னென்னா, நம்ம சாதம் வடிக்கிறோம். அந்த சாதத்தை வடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், காலையிலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த குக்கரோ இல்லை பாத்திரம் வடிக்கிற பாத்திரத்துலையோ கழுவி வச்சுருவாங்க. சில பேர் அந்த பாத்திரத்திலேயே கூட இருக்கும், வடித்த பாத்திரத்திலேயே அப்படியே வச்சுருப்பாங்க. அதை முக்கியமாக அந்த தட்டில் இருக்கிற சாதத்தெல்லாம் வழித்து விட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு சாதம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் வலித்து உள்ளே விட்டு கையால் தண்ணி தொட்டுக்குன்னு செய்யணும். வறட்சியாக செய்யக்கூடாது, தண்ணி தொட்டுக்குன்னு செஞ்சுட்டு வணங்கணும், தொட்டு வணங்கணும். அந்த அன்னபூர்ணி அம்மாவை தொட்டு வணங்கணும் அந்த சாதத்தை. இதை நிறைய பேர் இதை மதியம் சாப்பிட்ற, இப்போல்லாம் நிறைய எக்கச்சக்க எல்லார் வீட்லேயுமே இப்போ டிஃபன் தாங்க. நைட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாதான். மதியம் வச்ச சாதம்லாம் அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்டதெல்லாம், அந்த காலத்தில் நாங்களாம் என்ன பண்ணுவோம், மதியம் வச்ச சாதத்தை தான் நைட்டுக்கும் சாப்பிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. மதியம் ஒரு வேளை மட்டும்தான் ரைஸ் வைக்கிறோம், காலையிலையும் டிஃபனு நைட்டும் டிஃபனுன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த வடிக்கிற பாத்திரத்திலேயே வச்சுருந்தாலும் அது பாத்திரம் காய வைக்கணுன்றதுக்காக வேற ஒரு பாத்திரம் மாத்திரம், அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. சாதம் எப்பவுமே மீந்துடுச்சின்னு இல்லை, மீறுற மாதிரி கொஞ்சம் சாதம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி இரவு முழுவதும் நம்ம வீட்டு சமையல் அறையில் அந்த சாதம் இருக்க வேண்டும்.
அந்த சாதம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும். அதனால தான் சமையலறையில் இரவு நேரத்தில் இதை எடுத்து வச்சுட்டு போய் படுங்கன்னு சொல்லுவேன் நான். சாதம் தண்ணி ஊற்றி வைக்கணும், கல்லுப்பு அந்த ஜாடி எடுத்து அந்த மேடை மேலே வைக்கணும், ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும். இது 3 இருக்கும்போது அந்த வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சிடணும், ஒரே கசமுசான்னு இல்லாமல் எல்லாத்தையும் அழகாக ஏற கட்டிட்டு இதை முதல்ல 3த்தையும் நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு போய் படுக்கணும். இப்போ சாதம் நிறைய வடிச்சிட்டோம், நிறைய மீந்து போச்சுமா, கொஞ்சம் சாதம் நிறைய மீந்துடுது, இதை நான் எங்கள் வீட்டுக்கு வர பணியால் வேலை செய்கிற பெண்ணுக்கு இந்த சாதத்தை நான் கொடுக்கலாமா? சரி, இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னவங்க போனால் போது விட்டுருங்க. இதுக்கப்புறம் அந்த பழைய சாதத்தை யாரும் கொடுக்காதீங்க. நல்லா கவனித்து பாருங்களேன். நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் அந்த சாதத்தை மிக்சியோ இல்லை உரலோ, அப்போ இருந்த உரலில் கூட அரைச்சி வத்தல் மாதிரி வச்சுருவாங்க. அதை எடுத்து பொறிச்சு சாப்பிடுவாங்க. நல்லா கவனிச்சு, இப்போ நான் சொன்னோன்னே வீடியோவில் உங்களுக்கும் ஆமாம் தோணும். அந்த மாதிரி காலையில் அதிலிருந்து சாதத்தை எடுத்துகிட்டு போய் காக்கைக்கு வைங்க. நிறைய பேர் காக்கைக்கு பழைய சாதம் வைக்கக்கூடாதுன்றாங்க. நாம் பழகிறது தான். நாம் சாதமே வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த சாதத்தை தான் காக்கா சாப்பிடும். நீங்கள் பிஸ்கெட் ஒரு நாள் வச்சுட்டு மிக்சர் ஒரு நாள் வச்சுட்டு 3ஆம் நாள் சாதத்தை வச்சிங்கன்னா சாப்பிடாது. நம்ம பழகிற பழக்கம் தான் நம்ம வெள்ளை சாதம். 4 சாதமாவது அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். எதனால் கடன் வந்தது, எதனால் பிரச்சனை வந்தது, எதனால் நம்ம தொழில் இப்படி முன்னேற்றம் இல்லாமல் போச்சு, ஏன் நம்ம இப்படி ஆனோம் அப்படின்னு நினைக்கிறத விட இனிமே இந்த ஐஸ்வர்யமான பொருட்கள்லாம் நீங்கள் யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க, இரவலாக கொடுக்காதீங்க, கடனாக கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் இல்லைப்பா எங்கள் மாமியார் திட்டுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார், யாராவது ஒரு மேலே பழிய போட்டு இதெல்லாம் கேட்டால் கூட கொடுக்காதீங்க. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை எப்பவுமே அடுப்பாகட்டும் சிலிண்டர் கூட கடன் வாங்குகிறோம், திரும்பி நம்ம தீர்ந்து போச்சு பதிய மறந்துட்டோன்னா வாங்கிக்கலாம், தவறலாம், திருப்பி பதிலுக்கு அந்த சிலிண்டரை நம்ம கொடுத்துடணும். அதுதான் முக்கியம். வத்திப்பிட்டி போய் கடன் வாங்குறது, நெருப்பு போய் கடன் வாங்குறது, எக்காரணம் கொண்டும் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நெருப்பு மட்டும் யாருக்கிட்டேருந்து கடனாக நம்ம வாங்கவே கூடாது. அதுக்காக தான் கோவிலில் கூட சொல்லுவாங்க, அடுத்தவங்க நெருப்புலேருந்து விளக்கேற்றாதீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சில நேரம் காற்று ரொம்ப அடிக்கும் பொழுது நம்மளால் வத்தி குச்சாலே ஏற்ற முடியாத பட்சத்தில் செய்யலாம், அதெல்லாம் தவறு இல்லை. இருந்தாலும் கோவில்களில் கணக்கே வராது எதுவுமே. அதனால் வீட்டில் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், அன்னம் ராத்திரியில் ஊற வச்ச தண்ணியில் இருந்தது ஐஸ்வர்யம் நிறைந்தது. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சாப்பிடுங்க. எப்பவுமே ஒரு பணத்துக்கு கஷ்டம், கடன், இந்த மாதிரி பிரச்சனை அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இதிலேருந்துலாம் நிவர்த்தி ஆயிடுவீங்க. அந்த சாதம் எல்லாத்தையும் சாப்பிட முடியாதமான்றவங்க கொஞ்சம் புழிஞ்சு காக்காவுக்கு வைங்க. மீதி சாதத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு திட்டமாக செய்யுங்க. சாதத்தை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வடிங்க. ஆழும் பழம் ஆக்கக்கூடாது. எப்பவுமே அன்னபூர்ணி சாதத்தை இறைக்கக்கூடாது. சாப்பிடும் பொழுது கீழே இறைச்சி சாப்பிடக்கூடாது. அது முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சு தலை வணங்கி அந்த சாப்பாட்டை சாப்பிட்ணும். ஒரு இதுவாக கையில் இப்படி வச்சுக்கின்னு சாப்பிட்றது, இப்படி நின்றுக்கின்னு சாப்பிட்றது, அதெல்லாம் அந்த மாதிரி செப்பலோடு சாப்பிட்றது, இதெல்லாம் செய்யாதீங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.